வணக்கம் நேயர்களே. இன்று ஆண்கள் பெண்கள் எந்த பாலினமும் எந்த வயதினரும் தங்களை வெள்ளையாக்க வேண்டும் என்று பல கிரீம்கள் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் இவையெல்லாம் சருமத்திற்கு கேடு விளைவிப்பது மட்டுமில்லாமல் உயிராபத்தை உங்கள் குறைந்த வயதிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அவை செய்து விடுகின்றன. இது சம்பந்தமாக இலங்கையின் பொது சுகாதார பணிப்பாளர் நாயகம் தலைவர் உப்புல் ரோகன குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த சங்கத்தின் தலைவர் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இன்று செறிவுகள் கூடிய அல்லது அடிப்படையில் ஒரு தரமற்ற அழகு சாதன பொருட்கள் கிரீம்கள் வெளிவருகின்றன. அதற்குரிய காரணம், இப்பொழுது அதை பயன்படுத்துகின்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், தங்கள் தோல் வெண்மையாக வர வேண்டும், அது மட்டும் இருந்தால் போதும். அதனால் வருகின்ற பக்க விளைவுகள், நோய்கள் அதை பற்றி சிந்திப்பதாக இல்லை. இதை உணர்ந்து கொண்ட சில அழகு சாதன உற்பத்தியாளர்கள், நிறுவனங்கள், கிரீம்களை விநியோகிக்கிறவர்கள் அதனை சாதகமாக பயன்படுத்தி தரமற்ற உற்பத்திகளை சந்தை வழியில் அறிமுகம் செய்கின்றார்கள், விற்பனைக்கு கொடுக்கின்றார்கள். அதற்குரிய விளம்பரங்களும் தாறுமாறாக வருகின்றன. 3 நாட்கள் போடுங்கள், 4 நாட்கள் போடுங்கள், உங்களுடைய தோல் முழுவதுமாக வெள்ளையாக மாறும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, நம்புங்கள் என்று பல விதமான விளம்பரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. அதை நம்பி ஏமாறுகின்ற ஆண்கள், பெண்கள், வயதுவர்கள், இப்பொழுது சிறுவர்கள், சிறுமியர்கள் கூட கிரீம் பாவிக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் குறைந்த வயதில் நீங்கள் உயிரிழக்கக்கூடிய பாரிய நோய்களை உங்களுக்கு ஏற்படுத்தும், சருமத்தில் பாரிய நோயை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது வெளிவருகின்ற கிரீம்களில் அதிக செறிவு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இது ஆபத்தானது. எனவே அன்பான உறவுகளே, இறைவன் கொடுத்த இந்த வரம் எங்களை போல் வாழ வேண்டும் என்பதுதான். நாங்கள் மார்வேஷம் அல்லது வினோத உடை போட்டியில் நடிப்பது போல எங்களுடைய நிறங்களை முழுவதுமாக மாற்றி, முகம் ஒரு கலர், கை ஒரு கலர், கால் ஒரு கலர் என்று இல்லாமல் ஒரே நிறத்தோடு எங்களுடைய மனித மனங்களை மட்டும் நாங்கள் மெருகூட்டி பிரகாசமாக்கி வெள்ளையாக்க வேண்டுமே தவிர, எங்கள் புற அழகை ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் வெள்ளையாக்க வெளிக்கிட்டால், மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு திறமையானவர் என்று. கருப்பினத்தவர்களை அடக்கி ஒடுக்கின்ற அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன். தன்னுடைய திறமையை நம்பினார், அதையும் மீறி அவர் நம்பியது தான் வெள்ளையாக வர வேண்டும். எத்தனையோ ஊசிகள், எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ சிகிச்சைகளை எல்லாம் செய்தார். இறுதியில் என்ன நடந்தது? அவர் என்ன நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரியாமல் உயிரிழந்தார். எனவே உங்கள் திறமையை நம்புங்கள். உத்தமனார் வேண்டுவது வெள்ளை கமலம், அதாவது எங்களுடைய வெள்ளை மனம், அதுதான் மிக முக்கியம். புற அழகு என்பது எங்களுக்கு தேவையில்லை. அழகு என்பது இறைவன் தந்த வரம் இல்லையா? அதை நாங்கள் வெள்ளையாக்குகிறோம், சிவப்பாக்குகிறோம் என்று நினைத்து எங்கள் உயிரை விடுவது உங்களுக்கு சம்மதம் என்றால் நீங்கள் தரமற்ற கிரீம் வகைகளை பாவியுங்கள். பொது சுகாதார சங்கத்தினுடைய தலைவர் உப்புல் ரோகன கடும் எச்சரிக்கையாக இதை குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். சிந்தியுங்கள் உறவுகளே.